السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்தில் எமக்கு கிடைக்கும் மிக பெரும் பாக்கியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅخر. ஆயிஷா முந்தி செய்த பாவம், பிந்தி செய்த பாவம், வமா அஅலனத் வமா அஸர்ரத், ரகசியமாக செய்த பாவம், பரஹசியமாக செய்த பாவம் அனைத்தையும் மன்னித்து விடியா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷத்தினால் சிரித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்களது தலை கீழே பூமியில் படும் அளவுக்கு, விழும் அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷா, நான் செய்த துஆவை கேட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டீர்களா என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இதைவிட சந்தோஷப்படுவதற்கு வேறு என்ன இருக்குது? உங்களது துஆ கிடைத்திருக்கின்றது, இதுதான் எனக்கு கிடைக்குமாக பெரிய சந்தோஷம் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா லதுஆஇ லிஉம்மதி ஃபீ குல்லி ஸலாஹ். நான் ஒவ்வொரு தொழுகையிலும் எனது உம்மத்துக்காக வேண்டி இப்படி துஆ செய்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்தாலும் நபியுடைய துஆவை பெறுவதற்கு சில வழிகள், சில அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்களை செய்தால் நபியுடைய துஆ எமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட 15 அமல்களை இன்றைய தினம் பேசி ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸருக்கு முன்னால் 4 ரக்அத் சுன்னத் தொழக்கூடிய மக்களுக்கு துஆ செய்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅன் ஸல்லா அர்பஅன் க்பல அல்-அஸ்ர். அஸருக்கு முன்னால் யார் 4 ரக்அத் தொழுவாரோ, 4 ரக்அத்களை தொழுவாரோ, அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஃபர்லான தொழுகைகளை விட மேலதிகமாக சுன்னத்தாக தொழக்கூடிய முன்பின் சுன்னத்துகள் 20 ரக்அத் இருக்கின்றன. அதில் வலியுறுத்தப்பட்டது 12 ரக்அத் இருக்கின்றது. மேலதிகமாக 8 ரக்அத் இருக்கின்றது. 8 ரக்அத்கள் இருக்கின்றன. அதில் 4 ரக்அத்கள் அஸருக்கு முன்னால் தொழப்படக்கூடிய தொழுகை. அது வலியுறுத்தப்பட்டது கிடையாது. நபியுடைய துஆவை பெறுவதற்குரிய ஆக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது, ஒரு அமலாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸருக்கு முன்னால், அஸருடைய ஃபர்லான 4 ரக்அத்களை விட அதற்கு முன்னால் யார் 4 ரக்அத் தொழுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று தொழுகைக்காக வேண்டி அதான் சொல்லக்கூடிய முஅத்தினுக்கும் இமாமுக்கும், தொழுகையை நடத்தக்கூடிய இமாமுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். அல் இமாம் தாமின், இமாம் மக்களுடைய தொழுகைக்கு பொறுப்புதாரி, வல் இமாம் வல் முஅத்தின் முஅத்தமன், அதான் சொல்லக்கூடியவர் அவர் பெரும் ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கின்றார். அந்த அமானிதத்தை சரியான முறையிலே நேரத்துக்கு சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அர்ஷிதில் அஇம்மா, இமாமத் செய்யக்கூடிய இமாம்களுக்கு யா அல்லாஹ் நேர்வழியை காட்டிவிடு. வக்ஃபிர் லில் முஅத்தினீன், அதான் சொல்லக்கூடியவர்களுக்கு உனது மக்ஃபிரத்தை கொடுத்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். ஹஜ்ஜுடைய காலத்திலே இருக்கிறோம். ஹஜ்ஜுடன் சம்பந்தமான 3 அமல்களுக்கு, 3 விடயத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். முதலாவது, ஹஜ் செய்யக்கூடியவருக்கும் ஹஜ் செய்பவரிடத்தில் சென்று பாவ மன்னிப்பு தேடுமாறு, இஸ்திக்ஃபார் செய்யுமாறு யார் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு துஆ செய்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இக்ஃபிர் லில் ஹாஜ், ஹஜ் செய்பவருக்கு யா அல்லாஹ் உனது பாவ மன்னிப்பை, மக்ஃபிரத்தை கொடுத்து விடு. வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ், ஒரு ஹாஜி யாருக்காக வேண்டி துஆ செய்கின்றாரோ, யாருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கின்றாரோ அவருக்கும் யா அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுத்து விடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் செய்யும் பொழுது யார் தலையை சிரைத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு துஆ செய்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அர்ஹமில் முஹல்லிகீன், ஹஜ் கடமைகளை முடித்துவிட்டு யார் தலையை சிரைத்துக் கொள்வார்களோ, முட்டையடித்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வல் முகஸ்ஸிரீன் யா ரசூலல்லாஹ், முடியை ஷோட்டாக்கி வெட்டக்கூடியவர்கள் இவர்களுக்கும் இருக்கின்றதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம அர்ஹமில் முஹல்லிகீன்,
முழுமையாக தலையை சிரைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. மீண்டும் சஹாபாக்கள் கேட்டார்கள், வல் முகஸ்ஸிரீன் யா ரசூலல்லாஹ், முடியை ஷோர்ட் பண்ணி வெட்டுகின்றார்கள், இவர்களுக்கும் இருக்கின்றதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை யா அல்லாஹ் தலையை சிரைப்பவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று சொல்லிவிட்டு 4வது தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முகஸ்ஸிரீன், முடியை ஷோர்ட் பண்ணி வெட்டக்கூடியவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே அது ஒரு கடமை, அந்த கடமையை நிறைவேற்றுபவர்களுக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். நபியுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்காக வேண்டி சில அமல்கள் இருக்கின்றன. அந்த அமல்களை செய்தால் நாளை மறுமை நாளையிலே நபியுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். அதில் மிக முக்கியமானது அதான் சப்தத்தை கேட்டுவிட்டு அதானுடைய துஆவை நாம் ஓத வேண்டும். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிம ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீல வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த என்ற துஆ ஓதினால் நாளை மறுமை நாளையிலே மனிதர்கள் அனைவரும் சிக்கிக் கொண்டிருப்பார்கள். நபிமார்கள் கூட தடுமாறுவார்கள். அந்த நேரத்திலே நபியுடைய துஆ, நபியுடைய ஷஃபாஅத் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுபஹுக்கு பின்னாலும் மகரிபுடைய சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 தடவை ஸலவாத் சொன்னால் நபியுடைய ஷஃபாஅத் கிடைக்கும். சுபஹுக்கு பின்னால் நாம் உட்கார்ந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று 10 தடவை சொன்னால், மகரிபுக்கு முன்னால் அல்லது மகரிபுக்கு பின்னால் நாம் 10 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாளையிலே எனது ஷஃபாஅத் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஒரு நாளுடைய ஆரம்பத்தில் ஒரு ஆண், ஒரு கணவன் தனது மனைவியை எழுப்பிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கணவனுக்கு, அந்த ஆணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. மனைவி எழும்ப மறுத்தால் மனைவியுடைய முகத்திலே தண்ணீரை தெளிக்கக்கூடிய அந்த கணவனுக்கு, அந்த ஆணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். ஒரு மனைவிக்கு, ஒரு பெண்ணுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த பெண் அதிகாலையிலே எழும்பி தொழுகின்றார், தனது கணவனை எழுப்பி விடுகின்றார். கணவன் எழும்ப மறுத்தால் அவரது முகத்திலே தண்ணீரை தெளிக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு, மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கல் வாங்கலின் பொழுது சாஃப்டாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், நேர்மையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள், இவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார்கள். ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன், ஒரு மனிதன் விட்டு கொடுப்புடன், மிருதுவான சாஃப்ட்னஸுடன் நடந்து கொள்கின்றார். இதா பாஅ, விற்றால், விற்கும் பொழுது அவர் மிக அதிகமான விலைக்கு விற்காமல் மக்களுடைய நிலைமைகளை கவனித்து பஜார் விலையின், மார்க்கெட் பிரைஸின் படிக்கு ஒரு பொருளை விற்கின்றார். இவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வஇதஷ்தரா, வாங்கும் பொழுது ஒருவர் அந்த பொருளை வாங்கும் பொழுது மிருதுவாக நடந்து கொள்கின்றார். அவர் மிக குறைவாக விலையை குறைத்து ஏமாற்றி வாங்காமல் முறையான முறையிலே ஒரு பொருளை வாங்குகின்றார். இவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வஇதக்ததா, கடனை கேட்கும் பொழுது, யாராவது ஒருவர் கடனை தர வேண்டும், அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கடனை முறையாக, மிருதுவாக, சாஃப்ட்னஸுடன் அவரது கண்ணியத்தை பேணி கேட்கின்றார். இவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். இதே போன்று கொடுக்கல் வாங்கலிலே நேர்மையுடன், அளவு நிறுவையில் மோசடி செய்யாமல் நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முக்கியமான துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா வ சாயினா, யா அல்லாஹ் எங்களது முத்திலும் சாயிலும், அந்த காலத்திலே ஒவ்வொரு பொருள்களை நிறுப்பதற்கு பாவித்த ஒரு அளவுதான் முத் சா என்பது. இந்த அளவையிலே நீ பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கல் வாங்கலின் பொழுது அளவு நிறுவையிலே மோசடி செய்யாமல் நேர்மையுடன், நம்பிக்கையுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். இதே போன்று ஒரு மனிதர் பேசினால் நல்லதை பேசுகின்றார், அல்லது பேசுவதற்கு எதுவும் இல்லை என்றால் சைலண்டாக இருக்கின்றார், இவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு அப்தன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, கால கைரன் ஃபகனிம், நல்லதை பேசுகின்றார், நன்மையை சம்பாதிக்கின்றார், அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அவ் சகத அன் சூஇன் ஃபஸலிம், அல்லது கெட்டதை பேசாமல் ஆரோக்கியமாக இருக்கின்றார். யார் கெட்டதை பேசாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று நாவடக்கத்தை பேணக்கூடிய மனிதனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். இதே போன்று ஒருவருக்கு பொறுப்பை கொடுத்தால், அதிகாரத்தை கொடுத்தால், அவரது அதிகாரத்துக்கு கீழால், பொறுப்புக்கு கீழால் இருப்பவர்களுடன் நல்ல முறையிலே யார் நடந்து கொள்கின்றார்களோ இவர்களுக்கு யா அல்லாஹ்
சொஃப்னஸுடன் நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம மன் வலிய மின் உம்மதி மின் அம்ரி உம்மதி ஷைஅன் ஃபஷக்க அலைஹிம், எனது உம்மத்துடைய யாராவது பொறுப்பை எடுத்து அவர் கடினமான முறையில் நடந்து கொண்டால் ஃபஷ்குக அலைஹிம், அவர் மீதும் நீ கடினமான முறையில் நடந்து கொள். யார் இந்த பொறுப்பை எடுத்து மிருதுவான முறையிலே நடந்து கொள்கின்றார்களோ இவருடன் மிருதுவான முறையிலே நடந்து கொள் யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்திருக்கின்றார்கள். இதே போன்று அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் அதிகாலை நேரம் இருக்கின்றது. சூரியன் உதிக்கும் வரைக்கும் உள்ள இஷ்ராக்குடைய நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்திலே தூங்காமல் அந்த நேரத்தை நல்ல விடயத்திலும் நல்ல அமல்களிலும் அல்லது துன்யாவுடைய தேவைகளிலும் யார் பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ தான் அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் எனது உம்மத்துக்கு காலை நேரத்திலே பரக்கத் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹர் என்ற ஒரு மனிதர் இருக்கின்றார். அவர் சஹாபி. காலையிலேயே அவர் இந்த ஹதீஸை நம்பி வியாபாரம் செய்வார். அல்லாஹ் அவரது வாழ்க்கையிலே அவரது வியாபாரத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட வசதியிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்திலே பெரிய ஒரு பரக்கத்தை உண்டாக்கினான் என்று ஹதீஸில் பதிவாக இருக்கின்றது. இதே போன்று மௌத்துக்கு முன்னால் யாருக்காலும் அநியாயம் செய்திருந்தால் அந்த அநியாயத்தை கொடுக்க வேண்டிய உரிமைகளை உரியவரிடத்தில் சென்று யார் கொடுப்பார்களோ அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, யாருக்காலும் அநியாயம் செய்திருக்கின்றார், மானத்தை வாங்கி இருக்கின்றார், அவரது மானத்தில் கை வைத்திருக்கின்றார், அல்லது ஏதாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் பணம் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது அதிலே அநியாயம் செய்திருக்கின்றார், வந்து அவருக்கு மௌத் வருவதற்கு முன்னால் ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் தீனாரோ திர்ஹமோ எதுவும் உதவி செய்ய மாட்டாது. அந்த நேரம் வருவதற்கு முன்னால் வாழும் பொழுதே அவர் ஹலாலாக்கிக் கொள்கின்றார், மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றார், உரிமைகளை மீண்டும் ஒப்படைக்கின்றார். இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். இதே போன்று ஒரு நல்ல செய்தியை ஒருவர் கேட்டு அதை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கின்றார், இவருக்கும் யா அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார்கள். ரஹிமல்லாஹு இம்ரஅன் சமிஅ மின்னி ஹதீஸன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வாராக, எனது ஒரு ஹதீஸை கேட்கின்றார், ஒரு ஹதீஸை கேட்கின்றார், ஃபஹஃபிதஹு, அதை மரணம் செய்கின்றார், மற்றவர்களுக்கு எத்தி வைக்கின்றார். இந்த காலத்திலே மிக இலகுவானது. நல்ல விடயத்தை கேட்டு அது சரியாக இருக்கும் என்றால் அதை நாம் வாட்ஸ்அப் ஊடாக அல்லது சோசியல் மீடியாக்கள் மூலமாக பரப்புகின்றோம். இது கூட இந்த ஹதீஸுக்கு உட்பட்ட ஒரு அமலாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட மனிதனுக்கு தனக்கு நல்லதை கேட்டு மற்றவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கின்றார், இவருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வாயாக யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிக முக்கியமான அமல்கள் தான் நபியுடைய துஆவை பெற்றுக் கொள்வதற்கு. நபியுடைய பேர குழந்தைகள் 2 பேர், அவர்கள் சொர்க்கத்துடைய வாலிபர்கள், அவர்களின் தலைவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ எனது பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்களை நான் நேசிக்கின்றேன். ஃபஉஹிப்புஹுமா ஃபஅஹிப்பஹுமா, யா அல்லாஹ் இவர்களை நீ நேசித்து விடு. வஅஹிப்ப மன் யுஹிப்புஹுமா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை யார் நேசிக்கின்றார்களோ அவர்களையும் நீ நேசித்து விடு யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காவிட்டாலும் அவர்களது துஆவை இந்த 15 அமல்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த 15 அமல்களை இன்னும் ஒரு தடவை கேட்பு எமது வாழ்க்கையிலே பின்பற்றி நடப்பதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவை பெற்று நாளை மறுமை நாளையிலே ஷஃபாஅத்தை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.